வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கும் இடம் இலங்கை யாழ் மாவட்டம் கட்டுவன் சந்தியினூடாக செல்கின்ற மயிலிட்டி பாதையில் 100 மீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு ஞான வைரவர் ஆலயத்திற்கு தான் இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இலங்கை இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்த இடத்தில் இப்பொழுது இந்த ஊரைச் சேர்ந்த மக்கள் வர தொடங்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த ஊரைச் சேர்ந்த புலம்பெயர் நாடுகளில் வசிப்பவர்கள் இந்த ஆலயமும் விடுவிக்கப்பட்டது என்ற செய்தியை கேட்டவுடன் இந்த ஆலயத்திற்கு தங்களால் இயன்ற உதவியை செய்து இனிவரும் காலங்களில் ஒரு கூட்டத்தை திட்டமிட்டு இந்த ஆலயத்தை புதிதாக நிர்வகிப்பதற்காக திட்டமிட்டு இருக்கின்றார்கள். சரி, இந்த ஆலயம் இப்பொழுது எப்படி இருக்கின்றதென்று நாங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள் எங்களுடன். நான் இப்பொழுது இந்த ஞான வைரவர் ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்தில் நின்றுதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த ஆலயத்தில் மூலஸ்தானம் இருக்கின்றது, ஆனால் மூலஸ்தானத்தில் கடவுள் இல்லை. ஏனென்றால் இந்த ஆலயத்தினுடைய சிலைகள் எல்லாம் களவாடப்பட்டு விட்டன. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கென்று ஒரு தேரும் இருந்தது. இப்பொழுது அந்த தேரும் இல்லை. அந்த தேரின் எந்த பாகங்களும் இந்த ஆலயத்தில் இல்லை. இப்பொழுது இந்த ஆலயத்தை சுற்றி மரங்கள் தான் வளர்ந்து நிற்கின்றன. அந்த மரத்தை வெட்டி துப்புரவு செய்யும் பணியில்தான் இந்த ஊர் மக்கள் ஈடுபட்டு இருக்கின்றனர். கட்டுவன் ஞான வைரவர் ஆலயத்தினுடைய உட்பகுதியிலே இப்பொழுது நாங்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த இடத்திலே படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்த ஊரை சேர்ந்த, அதுவும் இந்த ஆலயத்தைச் சேர்ந்த ஒரு சில பேர் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அவரிடம் இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் இந்த ஆலயத்தை பற்றி கேட்டு பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவராக இருக்கிறீர்கள், இந்த ஆலயத்தை பற்றி சொல்லுங்கள். இப்பொழுது இந்த ஆலயம் இவ்வாறான ஒரு நிலையில் இருக்கிறது, துப்புரவு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் இந்த ஆலயம் எப்படி இருந்தது? அந்த நேரத்தில் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் இங்கே தான் வந்து தரிசனம் செய்து எல்லாம் போனார்கள். பிரபல்யமாக இருந்தது. இப்போல்லாம் நான் இப்போ வந்து பார்க்குறேன், 28 வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் திரும்ப இங்கே வந்திருக்கிறோம். வந்து எல்லாம் அழிஞ்சு போய் காடாக கிடக்கு. அதான் அதை பார்த்துட்டு நான் இப்போ வந்து கொஞ்சம் துப்புரவு செய்து கொண்டு இருக்கிறோம். திரும்பி அமைக்கிறதுக்கு வழிவகை செய்ய வேணும். அந்த நேரத்தில் இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலங்களில் நிறைய மக்கள் எல்லாம் வந்திருப்பீங்க. நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க பாபா. வந்து நம்மெல்லாம் 15 திருவிழாமல் நடக்கிறது. எல்லாம் இந்நிலத்தில் விவசாயிகளும் செய்வார்கள், மற்றவர்களும் செய்வார்கள். முந்தைய பழைய கோயிலாக இருந்து இப்போ கொஞ்ச காலம் முதல் கவனிக்காமல் இருந்து இப்போ என்னுடைய தகப்பனார் தான் முன்னுக்கு வந்து இந்த கோயிலை திருத்தி அமைச்சார். அது இப்ப இந்த ஆலயத்தை இவ்வாறான ஒரு நிலையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். சில சிலைகளை கூட இந்த இடத்திலே காணவில்லை. மூலஸ்தானத்திலே நாங்கள் அருகில் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய மனநிலை இப்பொழுது என்ன மாதிரி இருக்கிறது இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது? அது சரியான துக்கமாக கவலையாகவும் இருக்கிறது. எப்படியும் பழைய நிலைக்கு இந்த ஆலயத்தை கொண்டு வந்ததான் எங்கள்கிட்ட குறிக்கோள். நிச்சயமாக உங்களுடைய ஆசை வெகு விரைவில் நிறைவேறும். நன்றி. எங்களுடைய நிகழ்ச்சி கருத்துக்களை கூறியமைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த கட்டுவன் ஞான வைரவர் ஆலயத்தில் அந்த காலத்தில் ஆலயத்துடன் சேர்த்து ஒரு மடைப்பள்ளியும் இருந்தது. இப்பொழுது அந்த மடைப்பள்ளி இருந்த இடத்தில் மரங்கள் தான் படுத்திருக்கின்றன. சரி, இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் என்றும் உங்கள் அன்பின் ஹரிணி.